வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. எரிசக்தி, சாலை மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகள் சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து ரயிலில் பயணித்து மாணவர்களுடன் கலந்துரையாடல். हरी झंडी दिखा करके आज प्रधानमंत्री ने काम करने में दिलचस्पी दिखा रहे हैं। जिस तरह से ये पेट प्रोजेक्ट भी कहा जाता है, प्रधानमंत्री नरेंद्र मोदी का एक बड़ा सपना था, गिफ्ट सिटी में बनाई गई हैं और आगे जाते हुए इसको कैसे குஜராத்தில் தொடங்கும் வந்தே மெட்ரோ ரயில் சேவைக்கு நமோ பாரத் ரேபிட் ரயில் என பெயர் மாற்றம். முழுவதும் ஏசி பெட்டிகளை கொண்ட முன்பதிவில்லா சேவையாக இந்த ரயில் அறிமுகம். கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் அரசு மருத்துவர்கள் தொடர் போராட்டம். 5வது முறையாக பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அழைப்பு. வேலூர் மத்திய சிறை ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி சித்திரவதை செய்த விவகாரம். ஜெயிலர் உள்ளிட்ட 4 காவலர்களிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 பேர் பலி. எதிர்பாராமல் நிகழ்ந்த விபத்தில் கார் நொறுங்கியதில் 5க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் ஹரியானா அரசு தோல்வியடைந்து விட்டது. விவசாயிகளின் ஜனநாயக உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. பிரசித்தி பெற்ற மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள பழமையான கற்சிற்பங்களை காணவில்லை என ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். கோவில் தெப்பக்குளத்தில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெயில் சுட்டெரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையை பொறுத்தவரை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும் என தகவல். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகராட்சிகளில் பேரிடர் மீட்பு பயிற்சி. 10,000 பேருக்கு மண்டல வாரியாக பயிற்சி அளிக்க பேரிடர் மேலாண்மை துறை திட்டம். கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி, TKS இளங்கோவன் பங்கேற்பார்கள் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாக பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். திமுக, விசிக இடையேயான கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை. சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் விசிக தலைவர் திருமாவளவன். பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியம், எந்த தயக்கமும் இல்லை. இதெல்லாம் ஊடகங்களில் பேசப்படுகிற வெறும் மீடியா ஹைப், அவ்வளவுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான்.
தமிழகத்தில் படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்துவதாக முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக திருமாவளவன் பேட்டி. தேசிய அளவில் மது விலக்கை கொண்டுவர மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்குமாறு மத்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டுமென திருமாவளவன் கோரிக்கை. 1954ஆம் ஆண்டு மத்திய அரசு நியமித்ததைப் போல மீண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையத்தை நியமிக்க வலியுறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் விசிக தலைவர் திருமாவளவனும் 10 நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசியதாக தகவல். 30 நிமிடங்கள் நடைபெற்ற சந்திப்பில் 10 நிமிடங்கள் தனியே ஆலோசித்ததாக தகவல். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை ராஜினாமா செய்ய உள்ளதாக ஆம் ஆத்மி அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் அறிவிப்பு. புதிய முதலமைச்சர் ஒரு வாரத்தில் தேர்வு செய்யப்படுவார் எனவும் தகவல். பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாசிக்க அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உறுதிமொழி ஏற்றனர். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்யும் ஆலைக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடியில் அமையும் கார் ஆலையில் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். சென்னை நுங்கம்பாக்கம் சிபிஐ அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேல் ஆஜர். டிஎஸ்பி காதர் பாட்ஷா தொடர்ந்த வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் ஆஜரானார். உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்ததால் புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த விவகாரம். சென்னை தனியார் மருத்துவமனை தொடர்ந்து செயல்பட அனுமதி தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுந்தரம், காவலர் குணசுந்தர் பணியிடை நீக்கம். ஆத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் A+ ரவுடிகளிடம் தொடர்பில் இருந்ததாக காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அனுமதி மறுக்கப்பட்ட கோயிலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட பட்டியலின மக்கள். மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பட்டியலின மக்கள் ஆலய பிரவேசம். தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் நினைவு மண்டபத்திற்கு செல்ல மக்கள் நீண்ட நேரம் காத்திருப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஒரே மேடையில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த 16 ஜோடிகளுக்கு திருமணம். மத நல்லிணக்கத்தை பெருக்கும் நோக்கில் தனியார் அமைப்பு சார்பில் ஏற்பாடு. மிலாது நபி திருநாளில் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் எப்போதும் நிலவட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து. இந்நன்னாளில் அனைவரது இல்லங்களிலும் அமைதி, மகிழ்ச்சி தழைக்கட்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. பிரபல நடிகை அதிதி ராவை காதலித்து கரம் பிடித்தார் சித்தார்த். இணையத்தில் திருமண புகைப்படங்களை ஷேர் செய்து மகிழ்ச்சி.